இந்த பதிவில் ஒரு அருமையான என்பிகே உரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆர்கானிக், வீட்டிலையே தயாரிக்கலாம். இது மாட்டுச்சாண உரம். இந்த மாட்டுச்சாணம் புதுசாக எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாட்டுச்சாணத்தில் மீத்தேன் கேஸ் இருக்கும். அதே மாதிரி களைச்செடிகள் வளர்கிற நிறைய விதைகள் இருக்கும். அதனால் அதை நல்லா காய வச்சு இந்த மாதிரி வறட்டியாக உபயோகிக்கிறது பெட்டர். உங்களுக்கு மாட்டுச்சாணம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வரட்டியாக வாங்கிக்கலாம். அது நம்ம செடிகளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த வரட்டியை ஒரு வாரம் தண்ணியில் ஒரு 4-5 வரட்டியை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இதில் என்னெல்லாம் சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் என்பிகே 3:2:1% இருக்குது. இப்போ என்பிகேல இருக்கிற நைட்ரஜன் அப்படிங்கிறது இலைகள் பசுமையாக வளரும், இலைகள் பெரிய பெரிய இலைகளாக வளரும், நிறைய தண்டுகள் வரும். இப்போ இந்த ஒளிச்சேர்க்கைக்கு இந்த இலைகள் ரொம்ப முக்கியம் நம்ம செடிகளுக்கு. ஸோ நைட்ரஜன் சத்து தான் இதுக்கு உதவுறது. ஃபாஸ்பரஸ் வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கும் சத்துக்களை உறிஞ்சிற வெள்ளை வேர்கள் வர்றதுக்கும் உதவும். பொட்டாசியம் செடிகளுடைய ஆரோக்கியமான மொத்த வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதுதான் உதவுறது. ஸோ இந்த மூணுமே இந்த கவுடங்கள் இருக்குது. இந்த கவுடங் மண்ணை ரொம்ப வளமாக்கும், காற்றோட்டம் கொடுத்து தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிற சக்தியை கொடுக்கும். ஸோ தண்ணி அடிக்கடி நீங்கள் ஊற்றவே வேண்டியிருக்காது. நன்மை செய்யும் பாக்டீரியாஸ், அதாவது நுண்ணுயிர் பெருக்கம் நம்ம தொட்டி மண்ணில் நிறைய இருக்குங்கிறதுனால மண்ணை ரொம்ப வளமாக்கும். ஸோ இது கூடவே ஒரு கைப்பிடி சாம்பலையும் கலந்திங்கன்னா அந்த சாம்பலில் இருக்கிற சத்து என்னெல்லாம்னு சொல்கிறேன். நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிற சல்ஃபர், ஜிங்கு, போரான், காப்பர், மாலிப்டினம் அப்படிங்கிற கொஞ்சம் அளவிலேயே தேவையான, செடிகளுக்கு கொஞ்சமாக போகிறோம். ஆனால் இது இல்லைன்னா உங்கள் செடிகள் ஆரோக்கியமாக இருக்காது. நிறைய டெஃபிஷியன்சிஸ் தெரியும். அதனால் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த சாம்பலையும் ஒரு கைப்பிடி இந்த சாணி தண்ணி கூடவே சேர்த்து நீங்கள் 4 பங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணி உங்கள் செடிகளுக்கு 10 நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றும்போது சேர்த்து ஊற்றி விட்டுருங்க. உங்கள் செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்கும். 10 நாளில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய காய்கள் அறுவடை பண்ணுவீங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே யூஸ் பண்ணி இப்போவும் விவசாயிகள் உபயோகிக்கிற இந்த மாட்டுச்சாண உரத்தை ஒரு கைப்பிடி சாம்பல் உடாஷாக இருக்கணும். இலைகள் இல்லட்டா கட்டைகள் எரித்த சாம்பல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி உரம் தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுங்க.